மனோஜ் உண்மையிலே வந்து சேஞ்ச் ஆயிட்டானா இல்ல இது அனதர் மேஜர் டிசப்பாயின்மெண்டோட பிகினிங்கா அப்படின்ட்டு இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல நடந்தது பார்க்கும்போது நம்மளை வந்து யோசிக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரோகிணிட்டு இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் 5 லட்சம் ரூபாய் வந்து திருப்பி கொடுக்கணும், அதான் வந்து கண்டிஷன். அந்த பணத்துக்காக வேண்டி விஜயா வந்து முத்துட்டு வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா இந்த தடவை முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வாங்கின கடனையே இன்னும் வந்து என்னால வந்து அடைக்கவே முடியல, இதுல 5 லட்சம் எங்க இருந்து நான் கொடுக்கறது அப்படின்னு வந்து கேட்கறான். அந்த நேரத்துல அங்க வந்து மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்காக யாருமே வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் வேணாம், நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா இதை கேட்ட முத்து வந்து நம்புறானா இல்லையா அப்படின்றது ஃபுல் வீடியோல இருக்கு. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அவன் தலையிலேயே வந்து அடிச்சுட்டு நான் இனிமே வந்து எந்த தப்புமே வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சத்தியம் பண்றான். ஆனா ஒரு விஷயத்த வந்து கவனிச்சீங்களா, நம்பிக்கை மட்டும் வந்து உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ற சத்தியமும் வீக்கா தான் வந்து இருக்கும். சத்யா ரேகா கல்யாணத்துக்காக வேண்டி ஒரி பண்ணிட்டு இருக்கிற முத்து அண்ட் மீனாக்கு ரவியும் ஸ்ருதி வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. இந்த சீனை பார்த்த நிறைய பேர் வந்து ஸ்ருதி வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சீரியல் பாக்குறவங்க தான். ஆனா இப்ப நம்ம எல்லாரோட மனசுலயுமே ஓடுற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வந்து உண்மையிலேயே வந்து சேஞ்ச் ஆயிட்டானா இல்ல அவன் செஞ்ச இந்த சத்தியம் வந்து அனதர் மேஜர் ப்ராப்ளமுக்கு வந்து பிகினிங்கா அப்படின்ட்டு உங்க ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த கதையில யாருமே நோட் பண்ணாத பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. மனோஜ் பண்ண சத்தியம் வந்து உண்மையா இல்ல ஏமாத்துறானா, இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற பெரிய உண்மை என்னவா இருக்கும், அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, இந்த எபிசோட்ல நிறைய பேர் நோட் பண்ணாத க்ளூ, நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்டோட ரீசன் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோல தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.